அமித்ஷான்றவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவமானப்படணுமா, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவமானப்படணுமா. யார அவமானப்படணும்? அந்த இங்கிலீஷை படிக்காம பானிபூரி விற்கிறதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்களே, அவனை இங்க வரைக்கும் வரவிட்டதுக்கு நீ அவமானப்படணும். எங்க தமிழ்நாட்டில இருந்து தாராவிக்கு போனது 1950ல 70 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் இட்லி இன்னும் வந்து பானிபூரி விற்கிற இங்க வர்றான்னா அவன் ஊர் நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாரு. இவங்க எல்லாம் வர்றாங்கல்ல, எந்த கோயிலுக்காவது நான் பூசாரியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து யாராவது வந்திருக்காளா? ஏன் அவ வர்றதில்ல? அவளும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறான். நம்மகிட்ட சொல்றாங்கல்ல, நாங்க ஏழைங்கப்பா, தட்டு காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தட்டு காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறவா கூட தமிழ்நாட்டுல எனக்கு பூசாரி வேலை தாங்கொன்னா அப்படின்னு வர்றதில்லையே. ஏன்? இப்ப புதுசா வந்து எப்ப பார்த்தாலும் ஈடி ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர், அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கேஸ் எழுதிட்டான், கேஸ் போட்டான். அவர் ஆகாஷ் பாஸ்கரன் கோர்ட்டுக்கு போறாரு. அதாவது டாஸ்மாக்ல வாங்குற லஞ்சத்தொகை அவர் கைக்கு போய் அவர் அதை வச்சு படம் எடுக்கிறாருன்றது புகார். குற்றம் நடந்தது எப்ப? கேஸ் தள்ளி கூட நடக்கும். குற்றம் நடந்தது எப்ப? 2014ல இருந்து 2021 யுவர் ஆனர். ஆகாஷ் பாஸ்கரன் 2014ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யுவர் ஆனர், நான் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் யுவர் ஆனர். டேய், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மேலேயாடா ஈடி வழக்கு போட்டிருக்க? வெக்கமே இல்லையா உனக்கு? திராவிடம்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டா தோசை ஊத்துறாரு, கையிலே ஊத்துவாரு. மோடி எப்படி வாயிலே வடை சுடுவாரோ தப்பா கையிலே தோசை ஊத்துவார், ஆகாயத்தில் தோசை ஊத்துவார். தோசை இப்படிதான் ஊத்தி பார்த்திருப்பீங்க, தலைவர் இப்படி ஊத்துவார். என்ன சொல்றாரு? அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேட்கணும். சரி, நீங்க படிச்ச புத்தகம் அது அலமாரியில இருக்கு, பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் கேவலமாக இருக்கிறது. ஓட்டு பிரிக்கிறது அப்படின்றது ஒரு கலை. இப்ப நடிகர் ஒருத்தரை இறக்கி விட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு சீனியர் நடிகரை 3 எழுத்து பெயர் கொண்ட ஒரு முன்னணி நடிகரை இறக்குவதற்கு பாஜக திட்டம். எப்ப இருந்து? 1986ல இருந்து திட்டம். இந்த முதல் 3 எழுத்து நடிகர் ஓடிவிட்டார். வெற்றிகரமாக இன்னொரு 3 எழுத்து நடிகரை பிடித்து விட்டார்கள். அவருக்கு பெயர் தற்குறி. ஆதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கோரிக்கை. அவர் ஒன்றிய அரசு அதை எடுக்கட்டும், அதே நேரத்தில் மாநில அரசும் சேர்ந்து எடுக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. ஐயா, உங்க வீட்டுல எல்லாம் சர்வே எடுக்கிறதுக்கு யார் வருவா? பக்கத்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்த டீச்சர் தானே வந்தாரு. ஒன்றிய அரசே எடுக்கணும்னாலும் மாநில அரசு வாத்தியார் வச்சு தான் எடுக்கணும். இப்ப மாநில அரசும் சேர்ந்து எடுக்கணும்னா அந்த வாத்தியார் 2 ஃபார்ம்ல டிக்கெட் அடிக்க சொல்றியா? ஏதாவது கூறுவார் இருக்கா? மண்டையில மூளை இருக்கா? கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா வணக்கத்தை முதல்ல இங்க வச்சிரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வணக்கத்தை வைக்க வேண்டியது இருக்கு. வச்சுட்டு அதற்கு பிறகு நாம வந்து முக்கியமான இடத்தை நோக்கி நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1953ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போராட்ட வழிகளில் ஒன்றாக ஒரு முக்கியமான முயற்சியை கையில் எடுத்தது. அது என்னவென்றால் மும்முனை போராட்டம். என்ன அது மும்முனை போராட்டம்? ஒரு நேரத்தில் ஒரு போராட்டம், அதற்கு ஒரு கோரிக்கை தான் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் 3 முனைகளில் ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்துவது என்று கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவின் விளைவாக கள்ளக்குடி என்கின்ற பெயரை டால்மியாபுரம் என்று மாற்ற பார்த்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து டால்மியாபுரம் என்கின்ற பெயர் மாற்றப்படக்கூடாது, கள்ளக்குடி என்கின்ற பெயரே தொடர வேண்டும் என்கின்ற போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க கலைஞர் வருகிறார். அதற்கு பிறகு நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட 3 ஆர்ப்பாட்டங்களை அந்த மும்முனை போராட்டமாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த 3 முனை போராட்டங்கள் அன்றோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இப்போதும் நாம் ஒரு மும்முனை போராட்டத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அது என்ன மும்முனை போராட்டம் என்றால், ஒன்று, புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரால் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற, நம்மீது திணிக்க பார்க்கின்ற, நம்மை ஒடுக்க நினைக்கின்ற ஒரு கல்வி திட்டம். இதே நான் முதல்ல வந்து மும்முனை போராட்டம் சொல்லிட்டு 2 சொன்னேன் இல்லையா? என்னென்ன சொன்னேன்? தண்டவாளத்தில் தலை வைத்து கலைஞர் வந்து டால்மியாபுரம் என்று மாற்றக்கூடாது, கள்ளக்குடி என்று மாற்றுவது. இன்னொன்று, நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுவது. 3ஆவதா ஒன்று நடந்திருக்கணும்ல மும்முனை போராட்டம்னா. அந்த 3வது முனை என்ன என்றால், ராஜாஜி கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து ஈவேகி சம்பத் தலைமையிலான போராட்டம். இந்த 3 முனை போராட்டங்கள் அன்று நடத்தப்பட்டது. அதே புதிய கல்விக் கொள்கை மீண்டும் மீண்டும் திணிக்கப்படுகிறது. இப்போது மோடி அரசு அந்த மும்மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு இப்போது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற திட்டத்தை நம் மீது திணிக்க பார்க்கிறது. அதற்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கீழடி நம்முடைய தாய்மடி என்று கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தொன்மங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஒன்றிய அரசு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை இப்போது நடத்த தொடங்கி இருக்கிறோம். 3வது, அன்றைக்கு கலைஞர் நடத்திய போராட்டம் இருக்கிறது இல்லையா? டால்மியாபுரம்னு பெயர் வைக்க கூடாது, கள்ளக்குடி என்று பெயர் வைக்க வேண்டும் என்று. அதே போல அன்றைக்கு ஒன்றிய அரசு கள்ளக்குடியை டால்மியாபுரமாக மாற்ற பார்த்தது. ஆனால் இன்றைக்கு நாம அவனுக்கு ரிவர்ஸ்ல பண்றோம். ஒருத்தன் உனக்கு 1 செஞ்சான்னா அவனுக்கு 2 திருப்பி செய் அப்படின்னு ஊருக்குள்ள பேசுவாங்க இல்லையா?
அவன் என்னடா பண்றான், நீ அவனுக்கு திருப்பி செய்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் திருவள்ளுவர் வழியில நல்லது செய்யறத சொன்னேன். அந்த மாதிரி திருப்பி செய்வோம் இல்லையா, அந்த வழியில அன்றைக்கு கள்ளக்குடி என்பதை அவன் டால்மியாபுரம் என்று மாற்ற பார்த்தான். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இனி உனக்கு பெயர் மத்திய அரசு அல்ல, உனக்கு பெயர் இனிமேல் ஒன்றிய அரசு என்று அவன் பெயரையே மாற்றி அறிவித்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். காலம் மாறி இருக்கிறது, நம்முடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. ஓங்கிய கைகளை வெட்டுவதற்காக அவன் அருவாள் முனைகளோடு காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தியே ஆக வேண்டும். அதுல ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு பல்வேறு போராட்ட வடிவங்களை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. அதில் ஒன்றாக கோயில் பிரச்சனை. எந்த ஊருக்கு போனாலும் கோயில் பிரச்சனை. நான் இதே நந்திவரம் கூடுவாஞ்சேரிக்கு நான் சென்னைக்கு வந்த புதிதில் அதிகமாக என்னுடைய நண்பர்களோடு வெளியில் வந்த இடம் என்றால் அது நந்திவரம் கூடுவாஞ்சேரி தான். காரணம் என்னன்னா, என்னுடைய நண்பர்கள் இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றினார்கள். அவர்களை பார்ப்பதற்காக இங்கு அடிக்கடி வருவேன். இந்த நந்தீஸ்வரர் கோயிலை தாண்டி இன்னொரு 1 கிலோமீட்டர் உள்ள நடந்து போனோம்னா அவர்களுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு அடிக்கடி போவேன். ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாம்பில் இறங்கணும் அப்படின்னா நடந்தே போயிடலாம், ரொம்ப பக்கம்தான். நடந்து போகும்போது ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன். ஒரு முறை திருவிழா நடந்து கொண்டிருந்தது, கூட்டமாக இருந்தது, அந்த கோயிலுக்குள் போக முடியவில்லை. சரி, திருவிழா இல்லாத இன்னொரு நாளில் போவோம் என்று சில வாரங்கள் கழித்து வந்தேன். அந்த கோயில் எல்லா பக்கங்களிலும் கட்டுமான வேலைகள் நடப்பது போல காட்சியளித்தது. சரி, கட்டுமான வேலைகள் நடக்குது போல, கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது உள்ள போகணும்னு தோணவே மாட்டேங்குது. அந்த நந்தீஸ்வரர் கோயிலை கடக்கும் பொழுது உள்ளுக்குள்ள போவே தோணல. ஏன் தோணல? பாழடைந்து போய் கிடந்தது. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் அந்த கோவில் பாழடைந்து போய் கிடந்தது. திருவிழாவை தவிர வேற எதுக்கும் கோயிலுக்குள்ள போக முடியாது. உள்ள போனீங்க அப்படின்னா அங்கங்க மண்ணு கொட்டி கிடக்கும், கல்லு கொட்டி கிடக்கும். கோயிலுக்குள்ள பக்தியோட போயிட்டு வர முடியாது. போயிட்டு வந்தா காலில் வந்து கல்லு குத்தி காலு கிழிஞ்சு ரத்தத்தோட தான் வர முடியும். நெற்றியில் சிவப்பு வைப்பதற்கு பதிலாக காலில் சிவப்பை வைத்து வெளியே வருவோம் உள்ள போயிட்டு. அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நகர்மன்ற தலைவர் அவர்கள் சொன்னதற்கு பிறகு அப்போது போக முடியாத அந்த கோயிலுக்கு நான் பெரிய கடவுள் பக்தன் எல்லாம் கிடையாது, நான் பகுத்தறிவாளன் தான், ஆனால் ஒரு தடவையாவது உள்ள போயிட்டு வந்துடணும் என்று தோன்றுகிறது. அதை செய்து காட்டி இருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த மண்ணில் வந்து முருகனை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தலாம் என்று ஓடி வந்து வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலை தூக்கி கொண்டு வந்து, ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ வேலை தூக்கிட்டு ஓடி வந்த வேல் என்ன ஆச்சு? வேலை எடுத்து அடுத்தவன் மேல ஏவ பார்த்தா அந்த வேலு ஏவனவன் மாறிலே குத்தி ஏவனவனே கீழே விழுந்துட்டான். துப்பாக்கி தான் ரிவர்ஸில் அடிக்கும்னு பார்த்தா வேலும் ரிவர்ஸில் குத்தி பாஜக படுதோல்வியை தான் சந்தித்ததே தவிர வேல் அவர்களுக்கு வெற்றியை தரவில்லை. ஏனென்றால் இந்த வேல் தமிழர்களுடைய மரபோடு ஊறி போனது. தமிழ்நாட்டினுடைய முருகனை இன்றைக்கு அவர்கள் ஸ்கந்தனாக, நம்மெல்லாம் கந்தன்னு சொல்லுவோம் இல்லையா, முருகனுக்கு பல பேர் இருக்கு, கந்தன், கடம்பன், கதிர்வேலன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதுல கந்தன் அப்படின்றது யாரெல்லாம் அது தமிழ் வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. எதிலிருந்து வந்தது? ஸ்கந்தன் என்பதிலிருந்து கந்தன் வருகிறது. ஸ்கந்தன் எதிலிருந்து வந்தது? அதுக்குள்ள போக வேண்டாம். ஸ்கந்தன் என்பதிலிருந்து கந்தன் வந்தது. அந்த ஸ்கந்தனாக மாற்றுகின்ற வேலையை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லல, மிகப்பெரிய ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் சொல்லுகிறார். சுகி சிவம் பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. டிவியில எல்லாம் தொடர்ந்து பட்டிமன்றங்கள்லயோ அல்லது மேடை பேச்சுகள்லயோ அவருடைய பேச்சுக்களை நாம் கேட்டிருப்போம். முருகனை சுப்பிரமணியனாக மாற்றுகின்ற வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முருகனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் முருகனை நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவனாக, கோவம் வந்து அவனை திட்டுவோம் இல்லையா, நம்முடைய பக்தி வந்து திட்டுறதோட சேர்ந்ததுதான். எப்படி நம்ம குழந்தைகள் மீதான அன்பும் அவனை திட்டுறதோட சேர்த்த அன்போ, அது போல கடவுளை நம்ம அப்படியே தான் டீலிங். எனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை தான் திட்டுவேன். நம்ம இலக்கிய மரபே அப்படிதான் இருக்கு, பக்தி இலக்கியங்கள்லயும் அப்படிதான் இருக்குது. ஒரு பக்தி இலக்கிய கவிஞருங்க, அவர் வந்து கடவுளை பத்தி பாட்டு பாடுறாரு. எல்லா கடவுளையும் போற்றி தானே பாடணும். அவர் பாடுறாரு, நாமாருக்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம், எமனா இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லுவோண்டா, நான் யாருக்கு அடிமை கிடையாதுன்னு ஒருத்தன் நாயன்மார் பாடுகிறார். இப்படியான மரபில் வந்த ஒருவரிடம் வந்து தர்காவை பாதுகாக்க வேண்டும், இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து. எந்த இந்துவுக்கு ஆபத்து? நீங்கள் எல்லோரும் இந்துக்கள் தானே, எல்லோரும் இந்துக்கள் தானே. பக்கத்துல டோல்கேட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பரனூர் டோல்கேட் வரும். செங்கல்பட்டு டோல்கேட் இருக்குல்ல, அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டை தமிழரா வைத்திருக்கிறார்? பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆதிதிராவிடரோ அல்லது மற்றவர்களோ அந்த டோல்கேட்டை வச்சிருக்கிறாங்களா?
அந்த டோல்கேட் யார் வச்சிருக்கிறா? யாரோ ஒரு முதலாளி இல்லையா? ஆனா நிச்சயமா அவன் தமிழன் இல்லை. கரெக்டா? நம்ம கருப்பட்டி காப்பி கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி அந்த டோல்கேட்டை ஏலத்தில் எடுக்கல, முடியாது. அந்த டோல்கேட் தமிழனுடையது கிடையாது. ஆனால் தமிழனுடைய வரிப்பணம் அதற்குள் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது. ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? உலக இந்தியா முழுக்க ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? சென்னையில் ஹார்பர் இருக்கு இல்லையா? கப்பல் விடுறாங்க இல்லையா? இதுல ஏதாவது ஒரு இடத்தில் தமிழா அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கானா? கிடையாது. எல்லா இடங்களிலும் மார்வாடிகளும் குஜராத்திகளும் உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மார்வாடிகளும் குஜராத்திகளும் உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். எப்படி இவர்கள் வந்தார்கள்? நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இந்திக்கார மேல கோவம் வந்துருச்சுன்னொடனே அந்த முக்கில் பானிபூரி கடை வச்சிருக்கிறவனை போய் தாளிச்சிட்டு இருக்கிறோம். நீ எப்படா இந்திக்காரனை இங்க வரப்போலாம் அப்படின்னு. அவன் இல்லை நம்ம பிரச்சனை, அவன் இல்லை நம்ம பிரச்சனை. கடைசியா உங்க மாவட்டத்துல 10 கலெக்டர் பேர் எடுத்து பாருங்க. அதுல எத்தனை கலெக்டர் பேரு உங்க ஊர்க்காரன் பேர் இருந்துச்சுன்னு தேடி பாருங்க. இருந்ததா? இல்லையே. ஏன் இல்லை? அப்ப தமிழனை தேட வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது? வேறு எங்கோ இருக்கிறது. அதற்கு என்ன செய்வது? ஒரு தமிழன் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகுவதற்கும் ஒரு தமிழன் கலெக்டர் ஆவதற்கும் என்ன வேலை செய்ய வேண்டும்? கலெக்டர் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த எக்ஸாம் பேர் என்னன்னு தெரியும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்க வீட்டில் எத்தனை பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க? கிடையாது. ஏன்னா தெரியாது. பல பேருக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுதா ஐஏஎஸ் பரீட்சைன்னு தெரியும். அது என்ன பரீட்சைன்னு தெரியாது, எப்படி படிக்கணும் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்காமல் தமிழன் அந்த இடத்திற்கு வர வேண்டும், தமிழன் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த யூபிஎஸ்சி பரீட்சையில 3 படிநிலைகள் இருக்கிறது. முதல் படிநிலை பிரிலிமினரி எக்ஸாம், முதல் நிலை தேர்வு. அடுத்தது 2ஆம் நிலை தேர்வு, அதுக்கடுத்து நேர்காணல். இந்த முதல் நிலை தேர்வுல இந்த வருஷம் தேர்வானவர்கள் 700 பேர். அதில் தமிழன் எத்தனை பேர் தெரியுமா? நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 351 பேர். 50%க்கு 1 எக்ஸ்ட்ரா. இவன் அடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி வந்தாலும் 3 பேத்துல ஒருத்தன் தமிழனாக இருப்பான். அந்த சாதனையை செய்து காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஐஐடி இருக்கு இல்லையா சென்னையில? இந்த ஐஐடிக்கு போறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாம் பேர் தெரியும்? ஜேஇஇ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு ஐஐடிக்கு போறதுக்கு. இந்த ஜேஇஇன்ற எக்ஸாமுக்கு படின்னு உங்க பிள்ளைங்களை என்னைக்காவது நீங்க சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்லல? நீட்டு தெரியும், ஏன்னா அது எப்பயுமே பஞ்சாயத்துல இருக்கு, அதனால நீட்டு பேர் மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஜேஇஇ பஞ்சாயத்துக்குள்ள வந்ததில்லை, அதனால நமக்கு தெரியல இல்லையா? அந்த பரீட்சைக்கு படின்னு நம்ம வீட்டுல நம்ம பெத்த அப்பா அம்மா சொல்லல. ஆனா அந்த பரீட்சைக்கு படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் இருந்து ஆதி திராவிடர் உண்டு உறைவிட பள்ளியில் படித்த பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்றைக்கு என்ஐடி திருச்சியிலும் ஐஐடி சென்னையிலும் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்று இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று. அதனால் தான் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். எடப்பாடியை போன்ற பிஸ்கட் வீசுகின்ற சித்தப்பாக்களுக்கு அப்பாவினுடைய அருமை என்றைக்குமே புரியாது. என்னை பெற்ற அப்பா சொல்லாததை என்னுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். நீ நீட் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன், நீ ஜேஇஇ படிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். உதவி பண்றது மட்டும் இல்ல, நீ அந்த காலேஜுக்கு பாஸ் ஆகி போயிட்டன்னா உன் ஃபீஸ் மொத்தத்தை நானே கட்டுறேன் என்று அவர்களுக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அவன் தான் நாளைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் செய்ய போறவன் வரப்போறான். அப்போ அந்த ஐஐடி இனிமேல் நம்ம வேடிக்கை பார்க்க மட்டும் போறது இல்ல, உள்ள போய் அங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வர போறோம். அந்த நாள் தூரத்தில் இல்லை. கடந்த ஆண்டில் மட்டும் 513 பேர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஐஐடிக்கள் என்ஐடிக்களில் பயிற்சி பெற போயிருக்கிறார்கள். சரி, ஸ்கூலுக்கு டூர் கூட்டு போவாங்க இல்லையா? இங்க இருக்கிற 70 வயசுக்காரர்ல இருந்து என் வயசு ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் ஸ்கூல் டூர் போயிருப்போம். எங்க போவோம்? காந்தி மண்டபம். எந்த ஊர்ல இருந்தாலும் காந்தி மண்டபம், அப்புறம்
சென்னைனா செம்மொழி பூங்கா, ஊர் எங்க ஊர்ல மதுரையில் ராஜாஜி பார்க், இவ்வளவுதான் டூரு இல்லையா? இதை தாண்டி வீட்டில இருந்து கூட்டு போனாங்கன்னா திருப்பதிக்கு போவோம். அது எப்படி? இவங்க மனசு வச்சு கூப்பிட மாட்டாங்க, பெருமாள் கூப்பிடுவாராம். அவர் மனசு வச்சு கூப்பிட்டா தான் தரிசனத்துக்கு அவருக்கு வழிகாட்டுவாராம். நம்மளா போய் பார்க்க முடியாதான், அவரா கூப்பிடுவாராம். இவனுக்கு திடீர்னு தோணி விரதம் இருந்து ஓடிடுவான். திருப்பதியை தாண்டி நம்மளுக்கு ஊரையே காட்டினதில்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்க நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று இங்கிலாந்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் 3 முதல் 6 வாரங்கள் தங்கி பயிற்சி பெற்று திரும்ப வருகிறார்கள். இதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி பெருமை பீத்துறாரே, நான் தான் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தேன் அப்படின்னு. அந்த கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன காரணம், ஏன் பண்ணோம், ஏதாவது கேட்டு பாருங்க. சரி கொண்டு வந்தீங்களே, ஏன் கொண்டு வந்தீங்கன்ற கேள்வி கேட்டு பாருங்களேன். அவர் கட்சி பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 4க்கு அர்த்தம் தெரியணும்ல. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண திமுக சாமானிய தொண்டரை கூப்பிட்டு திராவிடம்னா என்ன, முன்னேற்றம்னா என்ன, கழகம்னா என்னன்னு கேட்டோம்னா அவர் 1/2 மணி நேரம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசுவார். அவர் கட்சியோட பொதுச் செயலாளர். திராவிடம்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டா தோசை ஊத்துறாரு, கையிலே ஊத்துவார். மோடி எப்படி வாயிலே வடை சுடுவாரோ, சித்தப்பா கையிலே தோசை ஊத்துவார், ஆகாயத்தில் தோசை ஊத்துவார். தோசை இப்படிதான் ஊத்தி பார்த்திருப்பீங்க, தலைவர் இப்படி ஊத்துவார். என்ன சொல்றாரு, அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேட்கணும். சரி நீங்க படிச்ச புத்தகம் அது அலமாரியில இருக்கு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் கேவலமாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்னேற்றுவதற்கான திட்டங்களை இப்படி வகுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அமித்ஷா பேசி இருக்கிறார். இந்த முன்னேற்றம் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன படிக்குது ஏது படிக்குதுன்னு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அவனுக்கு நாம சொல்ற ஒரே இது, இங்கிலீஷ் படிச்சிரு, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும். இந்த பெரிய கம்பெனி இருக்கு பக்கத்துல, வேலைக்கு போகணுமா, இங்கிலீஷ் நல்லா பேசு, இங்கிலீஷ் படி, அப்படித்தானே சொல்லுவோம். இங்கிலீஷ் படிக்கிறத பெருமையா கருதுற ஊரா நம்ம ஊர் இருக்கு. அமித்ஷான்றவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவமானப்படணுமா, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவமானப்படணுமா. யார அவமானப்படணும்? அந்த இங்கிலீஷை படிக்காம பானிபூரி விற்கிறதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்களே, அவனை இங்க வரைக்கும் வரவிட்டதுக்கு நீ அவமானப்படணும். ஏங்க நம்ம ஊர்ல டீ கடை போடுறோம் இல்லையா, நம்ம ஊர்ல தானே போடுறோம். மிஞ்சி போனா மதுரைக்கு போய் போடுவீங்க, கோயம்புத்தூருக்கு போய் போடுவீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல போய் போடுவீங்க, அதானே. நீங்க டீ கடை போடுறதுக்கு உத்தரப்பிரதேசம் போவீங்களா? எத்தனை பேர் கடை வச்சிருக்கீங்க? அப்படி கடை வச்சிருக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நாளைக்கு போய் கடை விட போறீங்களா? சரி, நம்ம வந்து உளுந்த வடை நல்லா போடுறோம் இல்லையா, இந்தியாவில் வேற எங்க போனாலும் இந்த உளுந்த வடை கிடைக்க மாட்டேங்குது. போயிருக்கிறாரா உத்தரப்பிரதேசம்? 4 கடை வச்சிருக்கிறாரு அண்ணன். நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரான்ச் திறக்கிறாரு, திறப்பாரா? ஐயோ இந்த 4 கடையை நான் பூட்டிட்டு கூட போயிடுறேன், அங்க போய் திறக்காதன்றுவாரு. அப்ப இது ஏன் நடக்குது? இங்க இருந்து ஒருத்தன் டீ கடை போடுறதுக்கு பெங்களூர் கூட போக மாட்டாங்க. ஒரு காலத்துல போனான் தமிழன், எங்க போனா தாராவி வரைக்கும் ஓடுனான். எதனால? இங்க இருந்த சாதிய கொடுமைகளால, இங்க பள்ளிக்கூடத்துல உள்ள விடலன்றதுனால, வேலைக்கு ஆள் எடுக்கலன்றதுனால இங்க இருந்து தெரிச்சு ஓடுனான் தாராவிக்கு. இன்றைக்கு அப்படி யாராவது சாமானிய தமிழர் இட்லி விற்கிறதுக்காக, தோசை விற்கிறதுக்காக, அப்படியே தோசை விற்கிறதுக்கு போனாலும் அவன் ரெஸ்டாரண்ட் போட்டு சரவணா பவன் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் போட்டு போவானே தவிர என்னைக்குமே அங்க கூலிக்கு போய் இட்லி விற்கிறதுக்கு போறதில்லை இன்னைக்கு. ஆனா அங்கிருந்து இன்னும் பானிபூரி விற்க இங்க வர்றாங்களே, ஏன் வர்றாங்க என்றால் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலை. எங்க தமிழ்நாட்டில இருந்து தாராவிக்கு போனது 1950, 2025 ஆயிருச்சு, 70 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் இட்லி இன்னும் வந்து பானிபூரி விற்கிற இங்க வர்றான்னா அவன் ஊர் நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல, எந்த கோயிலுக்காவது நான் பூசாரியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து யாராவது வந்திருக்காளா? ஏன் அவ வர்றதில்ல? அவளும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறான். நம்மகிட்ட சொல்றாங்கல்ல, நாங்க ஏழைங்கப்பா, தட்டு காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தட்டு காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறவா கூட தமிழ்நாட்டில் எனக்கு பூசாரி வேலை தாங்கண்ணா அப்படின்னு வர்றதில்லையே. ஏன் வர்றதில்ல? அங்க இருக்கிற நம்மள மாதிரி ஒரு பிசி எம்பிசி தானே ஓடி வர்றான் இங்க வேலைக்கு. சலூன்ல வெட்டிட்டு இருக்கிறவங்க பூரா இப்படி நூலை தூக்கி வெளியே போட்டா வேலை பார்க்கறான் இல்லையில. அப்ப ஏன் அவங்க வர்றதில்லை, இவன் மட்டும் வர்றான்? அப்போ யார் வாழுவதற்கான ஊராக அது இருக்கிறது, யார் வாழவே முடியாத ஊராக அது இருக்கிறது என்றால்
நம்மை போன்ற சாமானிய பெரும்பான்மை மக்கள் வாழவே முடியாத ஊராக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அதனால்தான் படையெடுத்து ஓடி வருகிறார்கள். நம்ம திட்டம் இல்லையா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வர்றான், அவன் வேற வழி இல்ல, பொழைக்கிறதுக்கு என்னமாவது பண்ணா போது, இந்த ஊரை விட்டு தப்பிச்சா போண்டா சாமின்னு ஏறி ஓடி வரான். யாருக்கு பயந்து? அமித்ஷாஜி உங்களுக்கு பயந்து இப்படி அவனை இங்கிலீஷ் படிக்க விடாம. சரி, இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்றத எடுத்து பார்ப்போம். தோண்டி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவினுடைய பெருமையே அதனுடைய பண்டைய கலாச்சாரம் தான், அதனுடைய பாரத பெருமிதம் தான். பண்டைய கலாச்சாரம்னா பழங்கால கலாச்சாரம் தான் இந்தியாவினுடைய பெருமை. சரி, பழைய கலாச்சாரம் தான் இந்தியாவின் பெருமை. இந்தியாவிலேயே பழமையான பண்பாடு என்று கீழடியை தோண்டி நாங்கள் அகழ்வாராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறோம். வெக்கமான சூடு சொரண நீ சொன்ன சொல்லுக்கு நேர்மையான ஆளா இருந்தா அந்த வார்த்தைக்கு நிரூபிக்கிற வகையில் அந்த அறிக்கையை வெளியே கொடுக்க மாட்டான். மதுரையில தோண்டி தமிழ 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரிஞ்சவனா இருந்திருக்கிறான்னு நிரூபிச்சிருக்கிறோம். அந்த புத்தகத்தை வெளியே கொடுக்க மாட்டேன், அதை இழுத்து மூட போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்குது ஒன்றிய அரசு. வந்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்றான், கலாச்சாரம் தான் உங்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்றான். யாரு கலாச்சாரம், யாருக்கு பெருமை? அவனுடைய கலாச்சாரத்தை நம் மீது திணிக்க பார்க்கிறான். அதுதான் அவர்களுடைய ஒரே வேலை திட்டம். இப்போ புதுசா எப்ப பார்த்தாலும் ஈடி நாட்டாம படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு டீச்சர் அம்மா வரும், பொன்னம்பலம் டீச்சர் அம்மாவை கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த டீச்சர் அம்மா கையவே கிழிச்சு, அந்த டீச்சர் அம்மா கையவே பிடிச்சு, இந்த கொலையை செய்தவர் உங்கள் நாட்டாமை அப்படின்னு எழுதி விட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த ஈடி வரும்போது அவங்கையும் அவனே கீறிக்கிட்டு, இந்த வீட்டில் நாங்கள் சோதனை செய்ய போகிறோம், சீல் வைக்க போகிறோம். சரி, சமீபத்தில் டாஸ்மாக்ல ரெய்டு, நிறுவனத்தில் ரெய்டுக்கு என்ன சொன்னா, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, ஆதாரம் இருக்கா, ரெய்டு நடத்தி என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணு. அந்த ஆதாரங்களை எல்லாம் கோர்ட்ல போய் காட்ட தான் போகணும், கொடுத்து தான் ஆகணும். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஈடியினுடைய மேனேஜர் அவர் வீட்டு வாசல்ல சில முக்கியமான ஆதாரங்களை கீழே போட்டிருந்தார். எப்படி போட்டிருந்தார்? அவர் வேறு ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஈடி அதிகாரி வரும் பொழுது அவர் கண்ணில் படும்படி நேரடியாக வாசலில் போட்டார். எந்த கிறுக்கனாத அதை பண்ணுவானா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதை பண்ணாருன்னு நம்மளை நம்ப சொல்றோம். சரி, அதுல யாருக்குப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அவர் படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கேஸ் போட்டான். 2 பேரை பிடிச்சி லாக்கப்ல போட்டு எப்படியாவது ஒத்துக்கிட சொல்லி போராடிட்டு பார்க்கறான், முடியல. அவர் ஆகாஷ் பாஸ்கரன் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போனவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யுவர் ஆனர் எங்க வீட்டுக்கு சீல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியா, உனக்கு சீல் வைக்கிற அதிகாரமே கிடையாது, உன்னை யாரு சீல் வைக்க சொன்னா? நீதிபதி. உடனே ஈடி அதிகாரி, இல்லை யுவர் ஆனர் நாங்க அப்படிலாம் சீல் வைக்கலையா? அப்புறம் என்ன பண்ண? எங்களை கேட்காம உள்ள போக கூடாதுன்னு பூட்டு மட்டும் போட்டுட்டு வந்தேன் யுவர் ஆனர். ஏய், இப்ப எப்படா என்னடா சொல்ல வர்றப்ப ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். ஒரு கவர் எடுத்து அந்த கவர்ல மெழுகு ஊத்தி அதுல சீல் வச்சு நீதிபதிட்ட, யுவர் ஆனர் யாரு கண்ணுக்கும் தெரியாம பிரிங்க, யாராவது பார்த்துட்டா எதிரிகள் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நீட்டி இருக்கிறான். அவர் உள்ள பிரிச்சு பார்த்தா பழைய தினத்தந்தி பேப்பர் மாதிரி என்னமோ ஒன்று வருது. என்னடா உன்ட்ட ஆதாரத்தை கேட்டா பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குற, இதுலதான் ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர், அதை நாங்க ரகசியமா வச்சிருக்கிறோம். உன் ரகசியத்தை வீட்டோட வச்சுக்க, இப்ப வீட்டை துறப்பியா மாட்டியா? நாங்க தான் சீல் வைக்கவே இல்லையே, தொலைச்சிருவேன் அப்படின்னோடனே சீலை எடுத்துறோம். இப்பதானே சீல் வைக்கலன்னு 5 நிமிஷத்துல சீலை உடைச்சிடுறேன்ற வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி பைத்தியமாயிவே ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி ஈடி. சரி, அந்த ஆகாஷ் பாஸ்கரன் மேல வழக்கு போட்டாங்க இல்லையா, அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஒரு பகீர் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன தெரியுமா? அதாவது டாஸ்மாக்ல வாங்குற லஞ்சத்தொகை அவர் கைக்கு போய் அவர் அதை வச்சு படம் எடுக்கிறார்ன்றது புகார். குற்றம் நடந்தது எப்ப? கேஸ் தள்ளி கூட நடக்கும். குற்றம் நடந்தது எப்ப? 2014 இருந்து 2021 யுவர் ஆனர். ஆகாஷ் பாஸ்கரன் 2014 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யுவர் ஆனர்? நான் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் யுவர் ஆனர். ஹேய், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மேலையாடா ஈடி வழக்கு போட்டிருக்க? வெக்கமே இல்லையா உனக்கு?
போன வருஷம் தான் என்ன பண்ண, ரெண்டு விவசாயிகள் மேல ஈடி வழக்கு. ஈடி வந்து சும்மா விடாது, வழக்கில் சிக்கிட்டாங்கன்னு வைங்க, யாரா இருந்தாலும் சம்மன் பண்ணி நேரில் வர வச்சிருவாங்க. அந்த 2 பேருக்கு சம்மன் கொடுத்து நேரில் வர வச்சுட்டாங்க. ஐயா வந்துட்டோம் அப்படின்னு வாசல்ல நின்றுக்கிறாங்க. ஈடி அதிகாரி கதவை திறந்து பார்க்குறாரு, மேலே யாரையும் காணோம். எங்க யாரையுமே காணோம். ஐயா கீழே பாருங்க, நாங்க கீழே இருக்கிறோம். அவர் குனிஞ்சு குச்சியை ஊனிக்கிட்டு நடக்க மாட்டாம நிக்கிறாரு. அவரு பணத்தை திருடி அந்த பணத்தை வேறு இடத்தில் பதுக்கி அதன் மூலமாக சொத்து சேர்த்திருக்கிறாருன்னு அவர் மேல புகார். எப்படிப்பா அவர் பணத்தை திருடுறாரு அப்படின்னா, அவர் வந்து எரும மாட்டை சுட்டுட்டாரு. இவரானார் எரும மாட்டை சுட்டுட்டாரா? சரி, எரும மாட்டு கேஸ் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. அது என்ன பண்ணுச்சு? அது வேலியில பாஞ்சு செத்து போச்சு. அது யார் வேலியில? அவர் வேலியிலையா? இல்ல, அது பக்கத்து வீட்டுக்காரன் வேலியில. பிறகு எதுக்குடா இவனுக்கு சம்மன் கொடுத்த? ஏழை விவசாயிகள் மேலையும் அப்பாவி பள்ளி மாணவர்கள் மேலையும் வழக்கு போட்டுக்கொண்டு கேட்டால் இவனுக்கு பெயர் அமலாக்கத்துறை. இந்த வேடிக்கையை தான் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை அம்பலப்படுத்தக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக ஒன்றை சொன்னார். மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஈடி தானே வந்து ரெய்டு பண்ணி போ, எனக்கு என்ன. மோடியா இருந்தாலும் அவர் டாடியாவே இருந்தாலும் எனக்கு பயமில்லை என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே துணிச்சல் மிக்க ஒரே தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இதுல அமித்ஷா நடத்தக்கூடிய கூத்துக்கள், இந்த மோடி நடத்தக்கூடிய கூத்துக்கள், ஈடி நடத்தக்கூடிய கூத்துக்கள், இந்த கூத்துக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறேன் என்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதே அடிமை எடப்பாடி பழனிசாமியோடு. அவர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக முதல்ல என்ன சொன்னாரு? போன மாசம் என்ன சொன்னார் எடப்பாடி? இனி பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சார். சரி, அப்படியா, ரொம்ப மானரோசம் உள்ளவனா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2வது வாரம் டெல்லிக்கு போறாருன்னாங்க. டெல்லிக்கு போனவர் ஏர்போர்ட்ல ஒரு கார் ஏறி இருக்காரு. பொதுவா ஒரு தலைவர் போறாருன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணி 4 பத்திரிகைக்காரன் போவான்ல, அந்த மாதிரி பின்னாடி போயிருக்கிறாங்க. போனா திடீர்னு அந்த வெள்ளைக்காரை காணோம். என்னடா வெள்ளைக்காரை காணோம்னா ஓரமா நிக்குது. டேய், ஓரமா சந்துக்குள்ள நிக்கிறாடா, பாடுறா அங்க பாடுறா அப்படின்னா டபக்குன்னு இறங்கி ஒரு உருவம் திடுன்னு இன்னொரு கார்ல ஏறுது. என்னடா இது முரட்டாளா இருக்கான், திடீர்னு குறுக்க உனக்கனடா பம்பு செட்டுக்குள்ள வேற அப்படின்ற மாதிரி குறுக்க புந்து இன்னொரு கார்ல ஏறுறாரு. சரி, ஏதோ வண்டி பிரச்சனை போல அப்படின்னா வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி நல்லா தான் ஓடுது, எதுக்கு கார் மாறினாங்க? சரி ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணா மறுபடியும் காணோம், காட்டுக்குள்ள போகுது வண்டி. என்னடா இது, காட்டு பொங்கலா பக்கம் காட்டுப்பூச்சி எதுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு வண்டி மாயமாயிருச்சு. என்னன்னு பார்த்தா சிவப்பு காரை விட்டுட்டு மஞ்சக்காரு. புதுசா மஞ்சக்காரு ஒண்ணு போகுது, ஒருவேளை இதுலதான் ஆள் இருப்பாரோ அப்படின்னு தேடி பார்த்து உள்ள போயிருக்கிறாங்க. நேரம் அமித்ஷா வீட்டுக்கு போகுது. சார், அமித்ஷா வீட்டுக்கு போகுது, அவர் ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு போயிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தானே தலைவன் பல்லு தெரிய அப்படி வெளியே வந்திருக்கிறாரு, கட்சி இப்ப காட்டிக்கிட்டு. எதுக்கு இந்த பொழப்பு? வடிவேலு சொல்ற மாதிரி எதுக்கு இந்த, நான் சொல்லல, கீழ இருந்து யாரோ சொல்றாங்க, அதுதான் மானங்கட்ட பொழப்பான். எனக்கு தெரியல, மக்களாகிய நீங்க சொல்றீங்க, நான் அதை மேல சொல்றேன், அவ்வளவுதான். இப்படி இந்த மானங்கட்ட பிழைப்பு பிழைப்பதற்கு பெயர் கூட்டணியா? அதற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா? தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் செய்வதற்கு எதிராக தமிழ்நாட்டின் அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. மொழியை திணிக்க பார்க்கிறானா, அந்த திணிப்புக்கு எதிராக மொத்த தமிழ்நாடும் ஒற்றை குரலில் பேசும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை எல்லாம் மாற்றி அமித்ஷாவுக்கு கூஜா தூக்குவதற்காக அது அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுக என்று பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர்தான் அடுத்த கட்டமாக ஆளுங்கட்சியாக வரப்போகிறேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்தை பேசினாலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை வடைவடையாக சுட்டு தள்ளுகின்ற மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கையில் காற்றில் தோசை சுற்றி கொண்டிருக்கிறார். இந்த காத்துல தோசை சுடுற கோஷ்டிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இனி எந்த காலத்திலும் இடமே கிடையாது. எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடணும்னு வேடிக்கை பார்க்கறான். ஒருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா இவன் எப்படி எவ்வளவு நாள் நல்லா இருக்கிறான்னு ஒரு பொறாம வரும்ல. வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒரு ஒண்ணு விட்ட மாமன், வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒரு ஒண்ணு விட்ட பெரியப்பன் எல்லா வீட்லயும் இருப்பான். அதே மாதிரிதான் தமிழ்நாடு நல்லா இருக்கிறத பார்த்து வகிரீர ஒரு சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி.
இந்த வகுத்தறிச்சல் சித்தப்பாவுக்கு இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது என்பதை இந்த கூட்டணி ஒரு முறை 2 முறை அல்ல, தொடர்ந்து 3 முறையாக நிரூபித்து காட்டி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படியாவது தத்தளித்து வெற்றி பெற்று விடலாம் என்று இப்போது புதிதாக வேற குரூப் ஒன்று, இந்த ஓட்டு பிரிக்கிறது அப்படின்றது ஒரு கலை இல்லையா? இப்போ நடிகர் ஒருத்தரை இறக்கி விட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு சீனியர் நடிகரை 3 எழுத்து பெயர் கொண்ட ஒரு முன்னணி நடிகரை இறக்குவதற்கு பாஜக திட்டம். எப்ப இருந்து? 1986 இருந்து திட்டம். அந்த முதல் 3 எழுத்து நடிகர் ஓடிவிட்டார். வெற்றிகரமாக இன்னொரு 3 எழுத்து நடிகரை பிடித்து விட்டார்கள். அவருக்கு பெயர் கற்குரி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு எதுவுமே தெரியாத ஒன்றும் இல்லைங்க. இப்போ முன்னாடி இருக்கிறவங்க நிர்வாகிகள், பெரியார் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க? பெரியார் சிலைக்கு மாலை போடுவீங்க. அம்பேத்கர் பிறந்த நாள் என்ன பண்ணுவீங்க? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவீங்க இல்லையா? தலைவர் என்ன பண்ணுவாரு? அவரு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு போவாரு, பெரியாருடைய நினைவிடத்துக்கு போவாரு, நேரில் போவாங்க இல்லையா? தலைவர்கள் நேரில் போவாங்க. ஒரு பெரிய மனுஷருக்கு காட்டுற மரியாதை அது. வாழ்ந்து மறைந்த பெரியவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற குறைந்தபட்ச மரியாதை அது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப விவரமா, அண்ணன் கார் எடுத்துட்டு வெளியூருக்கெல்லாம் போறதுக்கு டயர்டா இருக்கு. ஏன்? அவன் கூடுவாங்கரியெல்லாம் தாண்டி போய் அங்கிட்டு பனையூர்ல வச்சிருக்கிறாங்க வீடு. பனையூர்ல இருந்து எக்மோருக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அண்ணனுக்கு சரிப்பட்டு வராது. என்ன பண்ணலாம்? வீட்டு வாசல்லே சிலையை வச்சிரு. 5 சிலை, அஞ்சலை அம்மாள், தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வேலுநாச்சியார், எல்லா காஸ்டும் வந்துருச்சா? பெரியாரை வைக்காம தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது. பெரியாரை வச்சாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய அம்பேத்கரை வைக்கணும். ஏன்னா அப்போதான் நம்மளை ஒரு இதை மதிப்பாங்க அப்படின்னு அம்பேத்கர். மற்றதெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்கை தலைவர்களாக அறிவித்து கொண்டார்கள். சரி, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கோரிக்கை. எதுக்கு கோரிக்கை? நாமெல்லாம் முன்னேறுவதற்காக. எதற்காக? நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்காக, வேலை வாய்ப்பில் உரிமை பெறுவதற்காக நாம கோரிக்கை வைக்கிறோம். அவரு ஒன்றிய அரசு அதை எடுக்கட்டும், அதே நேரத்தில் மாநில அரசும் சேர்ந்து எடுக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. ஐயா, உங்க வீட்டுல எல்லாம் சர்வே எடுக்கிறதுக்கு யார் வருவா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தப்ப இங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க இல்லையா? கணக்கெடுக்கிறதுக்கு யார் வந்தா? பக்கத்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்த டீச்சர் தானே வந்தாரு. ஒன்றிய அரசே எடுக்கணும்னாலும் மாநில அரசு வாத்தியார் வச்சு தான் எடுக்கணும். இப்ப மாநில அரசும் சேர்ந்து எடுக்கணும்னா அந்த வாத்தியார் 2 ஃபார்ம்ல டிக்கெட் அடிக்க சொல்றியா? ஏதாவது கூறுவார் இருக்கா? மண்டையில மூளை இருக்கா? அவன் தான் எடுக்கிறானே, பிறகு எதுக்கு இன்னொருத்தன் சேர்ந்து எடுக்கணும்? அவனுக்கு எடுக்கிற அதிகாரமே கிடையாது. மாநில அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற அதிகாரமே கிடையாது. ஆனால் அவர்களை எடுக்க சொல்லி சம்பந்தமே இல்லாமல், ஸ்கிரிப்டிலே இல்லாம உள்ளுக்குள் சீன் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பனையூர் பண்ணையார் வகைரா ஒரு பக்கம். இவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, ரம்ஜான் அன்னைக்கு குல்லா போட்டு பிரியாணி சாப்பிடணும். அட்டெண்டன்ஸ் 1. 2வது, எல்லா சங்கங்களையும் போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி கோஷ்டிகளை பூரா உடைச்சு விடணும். இது அஜெண்டா நம்பர் 2. இது எதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினருடைய வாக்குகளும் தலித் மக்களுடைய வாக்குகளும் திமுகவின் பக்கம் வரக்கூடாது என்பதற்காக இந்த நடிகரை இறக்கிவிட்டு ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. இதையெல்லாம் பண்ணணும்னா வீட்டை விட்டு வெளியே வரணும் முதல்ல, அதுக்கப்புறம் அரசியல் பண்ணலாம். பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா? பூத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு வார்டுனா என்னன்னு தெரியும்? வார்டுனா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? முதல்ல தெருவுனா தெரியும், அவன் அதில் தான் குடியிருக்கான். வார்டுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு வார்டுனா என்னன்னு தெரியாது. நீ என்ன தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய போகிறாய் என்பதை தயவு செய்து மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நடிகர்களுடைய வேலை என்பது தமிழ்நாட்டை குழப்புவது. இந்த குழப்பவாதத்தை கடந்த காலத்தில் செய்ய பார்த்தார்கள், தமிழ்நாடு பசியவில்லை. இப்போது மீண்டும் அதே நடிகர்களை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். அந்த நடிகர்களும் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபட போவது கிடையாது. ஈடியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய கடந்த கால பெருமிதமாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதல் உரிமை குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் குரல் தான் என்றைக்கும் ஒலிப்பதாக இருக்கும். நிறைவாக ஒரே ஒரு செய்தி. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே எச்சரித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிதாக எடுக்கப்படும் பொழுது அதை வைத்து தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மாற்றியமைக்கப்படும், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தார்.
அது சம்பந்தமா சமீபத்தில் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. நம்முடைய முதலமைச்சர் கண்டித்தார். கண்டித்தவர் சும்மா இல்ல, சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. யார? எதிர்க்கட்சி தலைவரை. ஒன்றிய அரசோட அடிமையாக மாறிடாத, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் கூப்பிடுறாரு. இது கூப்பிட்டது இன்னைக்கு கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. இப்ப என்ன ஒருத்தன் சண்டை கூப்பிடுறான், இன்னைக்கு என்னை கூப்பிடுறான், நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு பதில் சொல்லணும்ல. வர்றேன் வரல ஏதோ ஒன்று சொல்லணும்ல. ஆற அமர பொறுமையாக விருந்து முடித்து கொண்டு முதல் நாள் கேட்ட கேள்விக்கு மூன்றாவது நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்தார். அந்த பதிலுக்கு அவர் வைத்த பேர் என்ன தெரியுமா? நான் தான் முதல் குரல். எது? மூணாவது நாள் வந்தா உன்னைய கூப்பிட்டது பாடி எடுக்கிறது, நீ வந்தது கருமாரி சோறு சாப்பிடுறது. கேத வீட்டுக்கு கூப்பிட்டா கருமாதி வீட்டுக்கு வந்து நிக்கிற நீ, வெக்கமாக இல்லையா? தமிழ்நாட்டை இவர்தான் காப்பாற்ற போகிறாரா? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த யோசனைக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. ஏனென்றால் வெட்ட வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி வகைரா தமிழ்நாட்டின் மானத்தை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மையான ஓனர் அமித்ஷா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எடப்பாடி வாய்மூடி அமைதியாக இருக்கிறார். மோடியா லேடியா என்று கேட்டவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் மோடி எங்கள் டாடி என்று சொல்லிக்கொண்டு மோடிக்கு பின்னால் அவர் ஆட்டுகின்ற வாளை வேடிக்கை பார்க்கின்ற குட்டி நாயாக பின்னாடியே சுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சி எந்த காலத்திலும் எதிர்கட்சியாகவே தான் இருக்க போகிறது. அந்த அளவிற்கு மக்கள் நல திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசியல் ரீதியாக கீழடியில் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய உயர்ந்தபட்ச இலக்காகிய அத்தனை இலக்குகளையும் தொடர்ந்து செயல்படுத்துகின்ற இடத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இனி தமிழ்நாட்டில் துரோகிகளுக்கு இடமில்லை. ராகுல் காந்தி அதை அழகாக ஒரு இடத்தில் சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று. இனி தமிழ்நாட்டின் மீது நீ எந்த காலத்திலும் கம்பை நீட்ட முடியாது. கம்பை நீட்டினால் காலை எடுத்து விடும் உனக்கு தமிழ்நாடு என்பதை தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் அந்த பாடத்தை நாம் புகட்டத்தான் போகிறோம். தமிழ்நாட்டினுடைய பெருமையை மீண்டும் நிலை நாட்டத்தான் போகிறோம். அதற்கு நம்முடைய தொடர் உழைப்பும் தொடர் வேலைகளும் அத்தியாவசியம். தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த திட்டங்களை இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்ப்போம். எனக்கு பிறகு அடுத்து வர இருக்கின்ற தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் பல்வேறு தரவுகளோடு உங்கள் மத்தியில் பல்வேறு ஆதாரபூர்வமான விஷயங்களை பகிரவிருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.